ஹலோ வேஸ், அனைவருக்கும் வணக்கம். ஒரு பெண்ணுக்கு பாம்பு குழந்தை பிறக்குது. ஆனா அது பிறகு நடந்ததுதான் உண்மையிலேயே அதிர்ச்சி. அப்படியே வீடியோ தான் இந்த வீடியோ பார்ப்போம். ராஜ்புரம் என்ற நகர ஒரு அரசன் ஆண்டு வரான். அந்த அரசன் பேரு கார்மேகன். கார்மேகன் அந்த நாடு முழுவதும் பிரபலமான ஒரு மன்னர். ஏன்னா மக்களோடு ஒண்ணு சேர்ந்து மக்களுடைய குறைகள் எல்லாம் கேட்டு அவன் நல்லபடியா ஆட்சி பண்றான். அப்படி ஒரு ஏழை எளிய மக்களுக்கான ஒரு அரசன் தான் அந்த அரசன். அப்படி ஒரு நல்ல அரசனுக்கு ஒரு சோகமான செய்தி என்னன்னா, அவருக்கு ஒரு மகன் இருக்கான். அவன் பேரு அகியான். அயன் ரொம்ப மோசமானவன். அதாவது ஏழை எளிய மக்கள்னா துன்புறுத்துவான். ஏழைகள்னாவே அடிமைகள் அப்படின்னு சொல்லுவான். இதனாலேயே அவங்க அப்பா சோகமா உணர்வாரு. ஏன்னா தன்னுடைய மகன் ஏன் இப்படி ஏழை எளிய மக்கள் வஞ்சிக்கிறான் அப்படின்னு அவருக்கு உண்மையே புரியாது. அவன் சொல்ற ஒவ்வொரு சட்டமும் அதிர்ச்சியா இருக்கும். அவன் சொல்ற ஒவ்வொரு விஷயமுமே, அதாவது வேலைக்காரர்கள் இருந்து விவசாயிகள் வரையும் அவனுடைய துன்புறுத்தல் அதிகரிச்சுட்டே இருக்கு. இப்படி போயிட்டு இருக்கும் போது அதே ஊர்லயே ஒரு மனிதர் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் பேரு அகிலேஷ். அகிலேஷ் ரொம்ப உழைப்பாளி. உழைச்சி தன்னுடைய செல்வத்தை நிறைய சேர்த்திருக்காரு. ஆனா அவருடைய மனைவி மாசமா இருக்காங்க. அதாவது இப்பதான் 5 மாசமா இருக்காங்க. இப்ப தனது குழந்தைக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். இப்ப அவரு தன்னுடைய செல்வத்தை இந்த ஊர்ல எப்படினாலும் நம்ம முதலீடு பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஊர் இளவரசன் ரொம்ப மோசமானவன். அவன் கையில நம்மளுடைய செல்வம் சிக்கிச்சுன்னா ₹1 கூட மிஞ்சாது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. உடனடியா அந்த ஊரை விட்டு நம்ம வெளியேறி வேற ஊர்ல இது முதலீடு பண்ணலாம், அங்க ஏதாவது கடை போட்டு வாழலாம் அப்படின்னு அவன் அந்த ஊரை விட்டு புறப்படுறான். இப்பதான் திடீர்னு இளவரசன் வழிமறிக்கிறான். வழிமறிச்சு எங்க போற அப்படின்னு கேக்குறான். இது போல நான் வெளியூர் போறேன், வெளியூர் வேலை செய்ய போறேன் அப்படின்னு அவன் சொல்றான். என்ன கையில அப்படின்னு கேக்குறான். கையில உள்ள பொருளை பார்த்தா எல்லாமே பொற்காசுகளும் தங்கங்களும் அவ்வளவு செல்வங்கள் இருக்கு. இத பார்த்து அவன் இளவரசன் புடிங்கிறான். என்ன தைரியம் இருந்தா இப்படி வெளியூருக்கு கொண்டு போவ அப்படின்னு, நீ இப்படியே உயிரோட ஓடிப்போ, அப்படி இல்லைன்னா உனக்கு மரண தண்டனை தான் கிடைக்கும் அப்படின்னு அவன் சொல்லிடுறான். இப்ப வேற வழி இல்லாம சோகமா அந்த ஊரை விட்டு வெளியாகிறான். வெளியாகி இனி இந்த ஊர்ல வாழ்ந்து புண்ணியம் கிடையாது, இந்த ஊரை விட்டு வெளில போய் நல்லா வேலை செஞ்சு வாழ்க்கையில முன்னேறணும் நினைச்சிட்டு போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும் போதே அங்க ஒரு துறவி ஒரு மரத்தடியில உட்கார்ந்து இருக்காரு. அவர் மரத்தடியில உட்கார்ந்து நிறைய பேருக்கு நல்ல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காரு. அதாவது எப்படி மனிதர்கள் நல்ல எண்ணங்களோடு வாழணும், அவர் எப்படிலாம் நம்ம நல்ல சொற்கள்ல இருந்து நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்கள் வரலையும் அனைத்துமே சொல்லி இருந்திருக்காரு. இப்பதான் அவரை பார்த்து அவன் பயங்கரமா கோபப்படுறான். ஏ கிழவா, என்ன நீ ஏழை மக்களை ஏமாத்தி உட்கார்ந்து சாப்பிடுறியா? உழைச்சி சாப்பிட்டு பாரு, உழைச்சி சாப்பிட்டாதான் வெறுவேட அருமை என்னன்னு தெரியும். இப்படி உட்கார்ந்து ஏழை மக்கள் தான் ஏதோ சொல்லி இப்படி ஏமாத்தி பழக்கிறிய, உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு அவன் கேட்கறான். இதை கேட்டு அந்த பெரியவர் கோபப்படுறாரு. மகனே கோபப்படாத, உட்காரு, உன்னை பத்தி நான் சொல்றேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும், ஒரு விஷயம் சொல்லுங்க அப்படின்னு அவர் சொல்றான். இப்ப அவர் சொல்றாரு, உன்னுடைய மனைவி இது போல கர்ப்பமா இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அதே போல நீ இந்த ஊரை விட்டு வெளியூர் போற, வெளியூர்ல போய் சம்பாதிக்கணும் போற அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை கேட்டு அவன் விழுந்து விழுந்து சிரிக்கிறான். இந்த ஊருக்கே தெரியும் என்னுடைய மனைவி கர்ப்பமா இருக்கான்னு, அதனாலதான் தெரிஞ்ச விஷயத்த இப்படி சொல்றியே அப்படின்னு அவன் கிண்டல் அடிச்சு சிரிச்சு பேசுறான். இப்ப அவர் சொல்றாரு, உன்னுடைய மனைவி கர்ப்பமா தான் இருக்காங்க, ஆனா அவங்க ஒரு பாம்பு குழந்தைய பெற்றெடுக்க போறாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை கேட்டு அவன் பயங்கரமா கோபம் விடுறான், அதிர்ச்சி ஆகிறான். ஏ கிழவா, இது மட்டும் பொய்யா இருந்தா உன்னை உயிரோட விட மாட்டேன், உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எழுந்துச்சு உடனே போறான். இப்ப அங்க போயிட்டு தனது மனைவியிடம் இது போல சொல்றான். நான் வெளியூர் போனேன், அங்க ஒரு துறவியை பார்த்தேன். அந்த துறவி இது போல நமக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அது பாம்பு குழந்தைய பிறக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படின்னு அவன் சொல்றான். நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொன்ன பிறகு அவன் அழுகுறா. எதுக்காக அந்த துறவியிடம் இப்படி மோசமா பேசின, இப்படி நீ உங்களுடைய திமிர் பேச்சாலதான் அவர் சாபம் விட்டாரு, அவரிடம் உடனடியாக போய் மன்னிப்பு கேளு அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனால் அவன் என்ன சொல்றானா, நாளா யாரிடமே போய் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு அவன் சொல்றான். இப்படியான ஒரு குழந்தை பிறந்தா என்ன பண்றது அப்படின்னு அவன் கேட்கிறா. ஆனா நான் உடனடியாக கொன்றுவேன் அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப அதே போல நாட்கள் ஓடுது. இப்ப திடீர்னு அவனுடைய மனைவிக்கு வயிற்று வலிக்குது. இப்ப வயிற்று வலிச்ச உடனே அழுகுறாங்க. அதாவது குழந்தை பிறக்க போகுது. இப்ப வேக வேகமா ஓடி மருத்துவச்சி ஆச்சிட்டு வரான். மருத்துவச்சியும் பாக்குறாங்க. இப்பதான் அவன் சொல்றான் மருத்துவச்சிட்ட, உடனே குழந்தை பிறந்த உடனே என்ன உடனே கூப்பிடு அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப சரி அப்படின்னு மருத்துவச்சியும் பிரசவம் பாக்குறாங்க. இப்ப மருத்துவச்சி அதிர்ச்சியோட அந்த வீட்டை விட்டு வெளியே வராங்க. இப்ப அவங்களை பார்த்து ஏன் இப்படி வரீங்க அப்படின்னு அவன் கேட்கறான். அதாவது உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு, இப்படியான ஒரு நிகழ்வை நான் இதுவரை பார்த்ததே இல்லை, அப்படி ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்படி என்ன நடந்தது அப்படின்னு அவன் கேட்கறான். இப்பதான் அவங்க சொல்றாங்க, இது போல ஒரு பாம்பு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதை கேட்டு அவனும் அதிர்ச்சி ஆகுறான், தலையில கையை வச்சுட்டு உட்காடுறான். இப்பதான் உடனடியா அந்த பாம்பை எடுத்துட்டு அவன் வெளில போறான். இப்பதான் எங்க என்னுடைய குழந்தை எடுத்துட்டு போற அப்படின்னு அவன் கேட்கறான். இப்பதான் இந்த குழந்தைக்கு பால் கொடுக்க போறான் அப்படின்னு அவன் சொல்றான். பால் நான் கொடுத்துக்கிறேன், நீ வச்சிட்டு போ அப்படின்னு அவன் சொல்றான். ஆனாலும் அவனால எதுவுமே எதிர்த்து பேச முடியல. இப்ப கொஞ்ச நேரம் காத்திருக்கிறான். இப்பதான் வெளில வரான். இப்ப மருத்துவத்தை கூப்பிட்டு இது போல இன்னைக்கு இரவு அந்த குழந்தைய நான் கொல்லணும், அதனால நீ இங்கே இருக்கணும் அப்படின்னு அந்த மருத்துவச்சிட்ட சொல்றான். சரி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நேரங்கள் கிடக்குது. இப்ப அவனும் இரவு முழுதும் காத்திருக்கான். அதாவது தனது மனைவி தூங்கிடுவா, தூங்கின பிறகு உடனே அந்த குழந்தைய கொன்னுடலாம் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டே உட்கார்ந்துருக்கான். இந்த மருத்துவச்சிடம் பேசினது எல்லாத்தையும் அவனுடைய மனைவி காதல கேட்டு இருந்திருக்கா. இப்போ உடனடியா அங்கிருந்து தப்பிச்சு நம்ம எப்படியே வெளியே போகணும் அப்படின்னு பக்கத்துல ஒரு ஜன்னல்
இருக்கு. அந்த ஜன்னல் வழியா குதிச்சு வெளில வந்து ஓடுறான். இப்ப வெளில போன பிறகு காட்டை நோக்கி போறான். காட்டுல ஒரு குடிசை இருந்திருக்கு. தனக்காகவே கட்டின மாதிரி அந்த குடிசையை வந்து பாக்குறான். இப்ப அந்த குடிசையில போய் தனது குழந்தையோட அவ உட்கார்ந்துருக்கான். இப்ப அழுதுட்டே உட்கார்ந்துருக்கான். இப்பதான் அங்க திடீர்னு ஒரு உணவு இருக்கு. இப்ப அந்த உணவை பார்த்து ஆச்சரியப்படுறான். அது மட்டும் இல்லாம அந்த பகுதி முழுவதும் பழங்கள் நிறைஞ்சிருக்கு. இப்பதான் அந்த பழங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்துருக்கா. இந்த இடத்துல திடீர்னு அந்த பாம்பு உருவம் மாறுது. அதாவது பாம்போட முகம் ஒரு குழந்தையின் உருவம் மாறுது. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சில நேரங்கள்ல அந்த பாம்பு குழந்தையா மாறுது, ஒரு சில நேரங்கள்ல பாம்பா மாறுது. இப்பதான் நினைக்கிறா நம்ம குழந்தை சாதாரண குழந்தை கிடையாது, இது ஒரு சக்தி வாய்ந்த குழந்தை. இது திடீர்னு எப்ப நினைக்குதோ அப்பதான் மனித குழந்தையா மாறுது அப்படின்னு அவ யோசிக்கிறான். அதே நேரத்துல அந்த நாட்டுடைய இளவரசனுடைய அக்கிரமம் அதிகரிச்சுட்டே இருக்கு. இப்பதான் ஒரு நாள் ராஜா அவனிடம் போய் ஏன் இந்த மாதிரி ஏழைகளை வஞ்சிக்கிற அப்படின்னு ரொம்ப கோபமா கேட்கிறாரு. இதை கேட்டு இளவரசன் அந்த ராஜாவையே ஓங்கி அரைஞ்சிடறான். அத்தனை பேர் முன்னாடியும் அரைஞ்சிடறான். ஏழை எளிய மக்கள்லாம் என்னுடைய அடிமைகள், அவங்கள வந்து அடிமைப்படுத்துறது என்னுடைய பொறுப்பு. இதை கேட்கறதுக்கு நீ யாரு அப்படின்னு அவன் அடிக்கிறான். இதை கேட்டு அரசரே ஒரு நிமிஷம் அதிர்ச்சியில உறைஞ்சு போறாரு. இப்ப இதை நினைச்சு இத்தனை பேருக்கு முன்னாடி நம்ம மானத்தை வாங்கிட்டாரு அப்படின்னு அரசர் படுத்த படுக்கையா மாறுறாரு. இந்த இடத்துல தான் காலங்கள் ஓடுது. இந்த நாள்லயே அவர் இறந்துறாரு. இப்ப இறந்த பிறகு மக்கள் எல்லோருமே அஞ்சுறாங்க. அதாவது அரசர் இருக்கும் போதே இவ்வளவு கொடுமைப்படுத்தினா இந்த இளவரசன், இவர் இறந்த பிறகு என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு எல்லோருமே அஞ்சுறாங்க. எல்லோருமே வந்து பயப்படுறாங்க. இப்ப அரசரை வந்து அடக்கம் பண்ணிட்டு இவன் அந்த நாட்டோட சட்டத்தை எல்லாமே திருத்துறான். அதாவது நான் போடுறதுதான் அங்க சட்டம், இவருடைய சட்டத்தை மீறி யாரு இருந்தாலும் அவங்களுக்கு மரண தண்டனை அப்படின்னு ஒரு சட்டத்தை விதிக்கிறான். இதனால எல்லோரும் பயப்படுறாங்க. இப்ப முதல்ல யோசிக்கிறான், முதல்ல வறுமையை ஒழிக்கணும். அதுக்கு முக்கிய காரணம்னா இந்த நாட்டுல எல்லோருமே நிறைய பேர் குழந்தை பெற்றுக்கிறாங்க. இப்ப இந்த குழந்தை பெற்றுக்கிறதால தான் மக்கள் தொகை பெருகுது. அதனால உணவு பற்றாக்குறை ஏற்படுது. இப்ப யாரெல்லாம் குழந்தை பெற்றுக்கிறாங்களோ அந்த செய்தியை உடனடியாக சொல்லுங்க, அந்த குழந்தைய கொல்லணும் அப்படின்னு அவன் சட்டம் போடுறான். இதை கேட்டு அங்க எல்லோருமே சின்ன குழந்தை வந்து பிறந்தா கூட எல்லாருமே ஓடி ஒளியிறாங்க. ஏழை மக்கள் எல்லாம் இவனை பார்த்த பிறகு ஓடி ஒளியிறாங்க. இந்த இடத்துல தான் கொஞ்ச நாட்கள் ஆகுது. இப்ப ஒரு வீட்டுல ஒரு ரெட்டை குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ற செய்தி இளவரசன் எட்டுது. இப்ப உடனடியாக அங்கிருந்து ஓடி வரான். அங்கிருந்து வந்து அந்த 2 குழந்தைகளையும் அவங்களிடம் இருந்து பறிக்கிறான். பறிச்சுட்டு அந்த 2 குழந்தையும் பலியாக்குறான். இப்படி அந்த நாட்டுல குழந்தைகளே இல்லாத அளவுக்கு அவருடைய கொடுமை அதிகரிச்சுட்டே இருக்கு. அது மட்டும் கிடையாது, 6 மாசத்துக்கு ஒரு முறை கிராமம் முழுவதும் பயணிக்கிறான். அங்க போயிட்டு ஏழை எளிய மக்களிடம் உள்ள தானியங்கள்லாம் அவன் வாங்கிக்கிறான். அதுக்கு சல்லி காசு கூட கொடுக்காம அவங்களிடம் இருந்து பறிக்கிறான். கொடுக்காத விவசாயிகளை கொன்னுறான். இதனாலேயே பயந்துகிட்டு அங்க உள்ள மக்கள் எல்லாருமே தானியங்கள் எல்லாம் அவனிடம் தராங்க. இந்த இடத்துல தான் இவருடைய அட்டூழியம் நாளுக்கு தான் அதிகரிச்சுட்டே இருக்கிறதும் இப்போ ஒரு துறவி அந்த அரண்மனைக்கு உள்ள நுழையிறாரு. இப்ப நுழைஞ்சு நீ இவ்வளவு அராஜகமான இந்த ஆட்சி நடத்திட்டு இருக்க, ஆனா உனக்கு ஒரு முடிவு கட்டுறதுக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சு, அந்த குழந்தை மூலமா உனக்கு சாவு நிச்சயம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை கேட்டு அவன் கோவப்படுறான். ஏ கிழவா, என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ உயிரோட போகணுமா வேண்டாமா அப்படின்னு அவன் சொல்றான். ஆமா, அதுவும் சாதாரண குழந்தை இல்ல, ஒரு பாம்பால தான் உனக்கு சாவு அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப சொல்லிட்டு அவர் வேகமா அந்த அரண்மனை விட்டு வெளில போறாரு. இதை கேட்டு அவன் பயங்கரமா கோவப்படுறான். இப்ப இந்த ஊர்ல எங்கெங்கெல்லாம் பாம்பு இருக்கோ எல்லா பாம்பையும் பிடிச்சு கொண்டு வராங்க அப்படின்னு அவன் உத்தரவு போடுறான். இப்ப ஆரம்பத்துல பயந்திருந்த இந்த மக்கள் எல்லாருமே வெளில வராங்க. வெகுமதி கிடைக்கணும்னு சொன்ன பிறகு எங்கெங்கெல்லாம் பாம்பு இருக்கோ எல்லா பாம்பையும் அவங்க எல்லாம் பிடிச்சிட்டு வராங்க. பிடிச்சிட்டு வந்து ஒவ்வொரு பாம்பா கொண்டு போடுறான். ஆனா நாகினி காட்டுல வாழ்றது யாருக்குமே தெரியாது. இந்த இடத்துல தான் நாகினி, அந்த பாம்பு குட்டியோட பேரு நாகினி. இப்ப நாகினி ஓரளவு வளர்ந்துடுறா. பாம்பு வளர்ந்து 18 வயசு ஆகுது. நாகினியுடைய அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம இந்த காட்டை விட்டு இனி ஊருக்கு போலாம். ஏன்னா தன்னுடைய மகள் நல்லா வளர்ந்து அவன் நினைக்கும் போதெல்லாம் அவன் மனித குழந்தையா மாறிடுறா. அதனால கவலை இல்லை அப்படின்னு அவ ஊருக்கு வரா. ஊருக்கு வந்த பிறகு அவளை எல்லோருமே ஆச்சரியம் பாக்குறாங்க. இப்படியான ஒரு அழகான பெண்ணை இதுவரையிலும் நாங்க பார்க்கவே இல்லையே அப்படின்னும், தேவதை உலகத்துல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னும் அவங்க பேசிக்கிறாங்க. அவருடைய கணவர் ஏற்கனவே இறந்துட்டாரு அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. இப்ப அந்த ஊர்ல அந்த பெண்ணு அவருடைய அம்மா கூட வசிக்கிறா. இப்ப அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதாவது அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்ல. இந்த இடத்துல அவ அம்மாவிடம் அவ சொல்றா, இது போல நான் அரசரிடம் போயிட்டு அரண்மனையில ஏதாவது வேலை செய்யறேன், வேலை செஞ்சு நமக்கு தானியம் கிடைக்கும், அதன் மூலமா நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு அவன் சொல்றா. இப்ப நேரா அவ அரண்மனைக்கு போறா. அரண்மனைக்கு போயிட்டு எனக்கு இது போல வேலை வேணும் அப்படின்னு அவனோட இளவரசன் சொல்றா. இளவரசன் இதை பார்த்து ஆச்சரியப்படுறான். இப்படியான ஒரு அழகான பெண் அப்படின்னு அவன் நினைக்கிறான். இப்பதான் அந்த இளவரசன் என்ன சொல்றானா, சரி நான் உனக்கு வேலை தருவேன், ஆனா உனக்கு சம்பளம்லாம் கிடையாது, உணவு கொடுக்கப்படும், உணவுக்கு தானியம் கொடுக்கப்படும் அப்படின்னு அவன் சொல்றான். சரி அப்படின்னு அவளும் வந்து ஒத்துக்கிறா. இந்த இடத்துல தான் அந்த அரண்மனையிலேயே அவ வேலை செய்ய ஆரம்பிக்கிறா. துடைக்கிற வேலையை அவ செஞ்சிட்டு இருக்கா. இப்ப அந்த அரண்மனை முழுவதும் அங்கேயும் துடைச்சிட்டு இருப்பான். இப்ப இடையில அவ பாம்பா மாதிரி என்ன நடக்குதுன்றத அவ வந்து சுத்திலும் எல்லா விஷயங்களும் கவனிச்சிட்டு இருப்பான். இந்த இடத்துல திடீர்னு காடி சத்தம் இங்கே கேக்குது. இப்பதான் அவ டக்குன்னு பாம்புல இருந்து நாகினியா பெண்ணா மாதிரி அந்த இடத்த துடைச்சிட்டு இருக்கா. இப்பதான் அங்க உள்ள அரண்மனையில் உள்ள ஒரு பெண் வந்து எவ்வளவு நேரம்
தான் இது போல தொலைச்சிட்டு இருப்ப, இது போல நீ இருந்தினா உன்னை உடனடியா வேலையை விட்டு நீக்கிடுவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்பதான் ஒரு நாள் அவ அரண்மனையில் வேலை செஞ்சிட்டு இருக்கா. இப்போ ஒரு கிளி வந்து பறந்து வருது. இப்ப அந்த கிளி அவளோட அன்பா வந்து உட்காருது. இப்ப அதை பார்த்து ஏன் இவ்வளவு வருத்தமா இருக்கிற, உனக்கு உணவு கிடைக்கல அப்படின்னு அவளுக்கு உணவு போடுறா. இந்த இடத்துல தான் அந்த அரண்மனையில் உள்ள பணிப்பெண்ணு வேகமா வந்து என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க, இந்த பறவைக்கு நீ உணவு அளிப்பியா, உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு விரட்டுறா. அப்பதான் நாகினி சொல்றா, இது போல இது வந்து வாயில்லா ஜீவன், இதுக்கு உணவு இல்லாம ரொம்ப தவிக்குது, உணவு தேவை அப்படின்னு நான் உணவு கொடுத்தேன் அப்படின்னு அவன் சொல்றா. இந்த இடத்துல அவளுக்கு கோபம் வந்து அந்த கிளியை வந்து அடிக்கிறா. அந்த கிளிக்கு காலில் காயம்படுது. இப்பதான் ரொம்ப வருத்தப்படுறா நாகினி. இப்ப நாகினி வீட்டுக்கு வரா. இப்ப வீட்டுக்கு அந்த கிளியும் இவ கூடயே வருது. நீ இங்கேயே என் கூட வந்துட்டியா, என்னை விட்டு பிரியத்துக்கு மனசு இல்லையா அப்படின்னு அந்த கிளிய அவ சொல்றான். இப்ப அவளுக்கு உணவு இல்லாட்டியும் அந்த கிளிக்கு உணவு சேகரிச்சு கொண்டாந்து கொடுக்குறா. இப்ப ஒரு நாள் அவ வந்து அந்த அரண்மனையோட எல்லையில ஓரத்துல அவ உட்கார்ந்து இருக்கா. இப்ப ரொம்ப சோகமா வந்து உட்கார்ந்து இருக்கா. சூரியனும் மறைய போகுது. இந்த இடத்துல தான் அந்த இளவரசன் அயன் அங்க வரான். ஏன் இங்க உட்கார்ந்து இருக்க அப்படின்னு அவன் கேட்கறான். இப்ப நாகினி சொல்றா, இது போல நான் வேலை செஞ்சு ஒரு வாரம் ஆகுது, ஆனா எனக்கு தானியம் தரல, உணவு தரல, என்னுடைய அம்மா பட்டினியா இருக்காங்க, எங்களுக்கு தானியம் ஏதாவது தந்தீங்கன்னா நான் எங்க அம்மாவிட கொடுத்துட்டு அவங்களோட பசியை போக்கும் அப்படின்னு அவ சொல்றா. இப்ப இதை கேட்டு அந்த இளவரசன், நீ எதுக்குமே கவலைப்பட தேவையில்ல, நீ என் கூட அரண்மனையில வந்து தங்கு, அதாவது உனக்கு தங்கம், வைரம், வைடூரியம், செல்வம், தானியம் அத்தனையும் எல்லை இல்லாம தரேன் அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா இதை கேட்டு நாகினி கோவப்படுறா. கோவப்பட்டு இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா என்ன நடக்குன்னு தெரியாது அப்படின்னு கோவப்பட்டு அந்த இடத்த விட்டு அவ போயிடறான். இளவரசனுக்கு கோபம் அதிகரிக்குது. இப்ப திரும்ப அவளிட வந்து, உனக்கு உணவு கிடைக்காது, உனக்கு தானியம் கொடுக்க முடியாது, நாங்க சாப்பிட்ட உணவு போக மிச்சத்தை நீ எடுத்துட்டு போ அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப அவங்க சாப்பிட்ட மிச்சம் கழிவுகள் கொட்டி கிடக்கு, அதை எடுத்துட்டு போயிட்டு தன் தாய் கொடுக்குறா. இந்த இடத்துல திரும்பவும் அவன் வேலைக்கு வரா. வேலைக்கு வந்து அவ வேலை செஞ்சுட்டு இருக்கா. இப்ப அந்த இளவரசன் ரொம்ப வருத்தத்துல உட்கார்ந்துருக்கான். அதுல ஒரு அமைச்சர் வந்து, இளவரசி ஏன் இவ்வளவு சுகமா உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு அவன் கேட்கறான். அந்த பெண்ணு, நான் எது கேட்டாலும் என்ன கோவப்படுத்துறா, அந்த பெண் என் இதயத்துல இருக்கா அப்படின்னு அவன் சொல்றான். இந்த இடத்துல இவ்வளவுதான அரசே, உங்களுடைய பணியாளா மாத்திரம் அப்படின்னு அவன் சொல்றான். இப்பதான் அந்த பெண்ணிடம் நேரா, அரசருடைய பணியாளா உன்னை மாத்தலாம் நினைக்கிறாரு, அதனால உடனடியா நம்முடைய அரசருக்கு சேவை செய்யணும் அப்படின்னு நாகினியை சொல்றாங்க. இப்ப நாகினியும் அவன் வந்து ஆரம்பத்துல பயப்படுறா. இப்ப அரசருக்கு பணிவிட செய்யறதுக்காக அரசர் பக்கத்திலே இருக்கிறா. இப்ப ஒரு ஆள் கூட அவளை நாகினியோட கையை பிடிச்சி, இது போல நீ என் கூட ஒவ்வொரு நாளும் இரவும் தங்கணும், அப்படி தங்கினா நீ கேட்டதெல்லாம் நான் தரேன், உன்னுடைய வறுமையில நான் ஒழிப்பேன் அப்படின்னு அரசர் சொல்றாரு. இதை கேட்டு பயங்கரமா கோவப்படுறா. இப்ப உடனடியா அரசரை ஓங்கி கன்னத்துல வந்து அரைஞ்சிடறா. அரைஞ்ச பிறகு அயன் பயங்கரமா கோவப்படுறான். இப்பதான் பணியாட்கள் கூப்பிடுறான். கூப்பிட்டு இவன் இந்த அரண்மனையில திருட நினைச்சா, இவளை உடனடியா இந்த அரண்மனை விட்டு வெளியே கொண்டு வராங்க அப்படின்னு அவங்க சொல்றான். இப்ப உடனடியா எல்லாருமே அவளை அரண்மனை விட்டு வெளில கொண்டு வராங்க. இந்த இடத்துல தான் எல்லாரும் முன்னிலையும், இவன் என்னுடைய அரண்மனையில திருட நினைச்சா, இவளை என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்களே சொல்லுங்க அப்படின்னு அவன் சொல்றாங்க. இப்பதான் எல்லாருமே தண்டிக்கணும் அப்படின்னு சத்தம் போடுறாங்க. ஏன்னா அந்த மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இது போல அரசருடைய பேச்சை நம்ம கேட்கல அப்படின்னா அவங்களுக்கும் மரண தண்டனை தான் கிடைக்கும் அப்படின்னு. அதனாலேயே அரசருக்கு ஆதரவா பேசிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் அவ எவ்வளவோ நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு அழுவுறா. ஆனாலும் யாரும் கேட்கல. இந்த இடத்துல எல்லோருக்கும் முன்னாடியும் 20 சவுக்கடி இவளுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அடிக்கிறாங்க. காவலர்களை விட்டு இவளை ஊரை விட்டு இந்த நாட்டை விட்டு வெளில கொண்டு தள்ளிவிடுங்க அப்படின்னு அந்த இளவரசன் சொல்றான். அதே போல அவளை அந்த நாட்டை விட்டு வெளில கொண்டு தள்ளி விடுறாங்க. இந்த இடத்துல தான் ஒரு பெண்மணி அங்க வரா. அந்த பெண்மணி இவளை பார்த்து, ஏந்திரிமா, கவலைப்படாம, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் தான் இந்த ஊருக்கு மருத்துவச்சி, நீ பிறக்கும் போது உனக்கு மருத்துவம் பார்த்தது நான் தான், என்ன செய்ய வந்திருக்க அப்படின்றதும் எனக்கு தெரியும் அப்படின்னு அவன் சொல்றான். நீ பிறக்கும் போது ஒரு பாம்பு குழந்தைய பிறந்த, உன்னுடைய அப்பா வெளியூருக்கு போனாரு. அப்பதான் ஒரு துறவியை சந்திச்சாரு. அந்த துறவிய அவரு மோசமா பேசினாரு. அந்த துறவி அப்பதான் சொன்னாரு, உன்னுடைய குழந்தை பாம்பை பிறக்கும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அந்த பாம்பை பிறக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும்னு சொன்னாரு. இப்பதான் அந்த குழந்தை உன்னை கொல்றதுக்காக உன்னுடைய அப்பா காத்திருந்தாரு. இந்த இடத்துல உன்னுடைய அம்மா உன்னை காப்பாத்தி அந்த வீட்டை விட்டு வெளியே கொண்டு போனாங்க. இப்ப நடுக்காட்டுல வச்சு உன்னை வளர்த்தாங்க. இப்ப வளர்ந்து நீ ஆளா இருக்கிற, நீ எதுவும் கவலைப்படாம. ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு நல்ல விஷயம் வந்து ஒளிஞ்சிருக்கு. அது என்னன்னா, நீ ஒரு நல்ல விஷயத்த பண்ண போற, இந்த நாட்டு மக்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்க போற அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாட்டுல ஒரு துறவி இருக்காரு. அந்த துறவி தான் இதுக்கு எல்லாமே காரணம். அதனால இந்த காட்டுக்குள்ள அந்த துறவி வந்து இருக்காரு. அந்த துறவியை நீ சந்திச்சினா ஒரு விடிவு காலம் பிறக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்பதான் அவளுடைய அம்மா தனது மகளை காணுமே, 2 நாளா காணுமே, எங்க போனா அப்படின்னு தேடிட்டு இருக்கா. இப்பதான் அவளுடைய அம்மாவிடம் அவன் வந்து வரா. நீ எங்க போன நாகினி அப்படின்னு அவன் அம்மா அழுதுட்டே ஓடி வரா. இப்படியான ஒரு குழந்தை பிறந்தால சீக்கிரமே நிறைச்சி ரொம்ப வயசானவங்களா மாறிடுறாங்க. இப்பதான் அவன் சொல்றாங்க, அம்மா நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்குன்னு எனக்கு தெரியும், இதுக்கெல்லாம் நான் ஒரு தீர்வு கண்டுபிடிக்க நான் ஒரு இடத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு அவ காட்டுக்கு புறப்பட
புறப்படுறா. அவ கூடயே அந்த கிளியும் பறந்து வருது. இப்ப அந்த கிளி அவளுக்கு காட்டுல வழிகாட்டே போயிட்டு இருக்கு. அதுக்கு துணையா ஏதோ பேசிட்டு இருக்கு. கிளி நீ மனித மாதிரியே நீ பேசுவியா அப்படின்னும் அந்த கிளியிடம் பேசுறா. அந்த கிளியும் அவளும் சாதாரணமா ஜாலியா பேசிட்டே வருது. இப்ப ரொம்ப தூரம் பயணிக்கிறாங்க. அவங்களுக்கு பயங்கர தாகம், பசி எடுக்குது. இப்ப அவங்களுக்கு தண்ணி கூட இல்ல. தண்ணிக்காக தேடி அலையறாங்க. இப்ப அங்க ஒரு கிணறு இருக்கு. அந்த கிணறுல தண்ணி எடுக்கலாம் அப்படின்னு வாலிய விடுறா. ஆனா வாலி கயிறு பிஞ்சிருது. என்ன பண்றது தெரியல. உடனடியா பாம்பா மாறி உள்ள போய் தண்ணி வந்து எடுக்கிறா. தண்ணி எடுத்து அவளும் குடிக்கிறா. அந்த தாகத்தை தணிச்ச பிறகு அந்த கிளிக்கும் தண்ணி கொடுக்குறா. தண்ணி கொடுத்துட்டு அவங்க 2 பேரும் புறப்படுறாங்க. அங்க உள்ள பழம் காய்கறி எல்லாம் பறிச்சு சாப்பிடுறா. இப்பதான் அந்த துறவியை தேடி அலையறா. அங்க ஒரு துறவி ஒரு மரத்துக்கடியில உட்கார்ந்து இருக்காரு. இப்ப அந்த துறவி நீ இங்க வருவன்னு எனக்கு தெரியுமா அப்படின்னு அவர் சொல்றாரு. அதாவது நீ பிறந்ததுல இருந்து நீ இப்ப செய்ய போற விஷயம் வரலையும் எனக்கு எல்லாமே தெரியும். அதாவது நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி உடைய அம்மா கர்ப்பமா இருந்தாங்க. அப்பதான் இந்த ஊருக்கு ஒரு இளவரசன் அட்டுழியம் பண்றதுக்காக பிறந்தான். அவனுக்காக தான் நீ பிறந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு உடைய அப்பா உன்னை கொடுறதுக்கு நினைச்சாரு. அந்த இடத்துல தான் உங்களுடைய அம்மா இங்க காட்டுக்கு வந்தாங்க. உங்களுடைய அம்மாவுக்கு உணவு கொடுத்தது எல்லாமே நான் தான். அதாவது உங்களுடைய அம்மா திடீர்னு காட்டுக்கு வந்ததுல அவங்களுக்கு உணவே கிடைக்காது அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு பிறகுதான் அவங்களுக்கு ஆரம்பத்துல உணவு கொண்டு வந்து அவங்க வீட்டுக்கு பக்கத்திலே வைப்பேன். பழங்கள்லாம் பறிச்சு வைப்பேன். இப்ப அதை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தாங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா விறகுகள் எல்லாம் வெட்டி ஊருக்கு விற்க ஆரம்பிச்சாங்க. இப்படிதான் அவங்களுடைய வாழ்க்கையை போச்சு. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த நான் உன்கிட்ட சொல்லணும். உன் கூட வந்திருக்க ஒரு கிளி, அந்த கிளியும் ஒரு மனித பிறவி தான். ஒன்ன மாதிரியே அது மாறி போயிருக்கு அப்படின்ற விஷயத்த அவன் சொல்றான். இவன் ஒரு பாரத நாட்டோட மத்தியில இருக்கும் மிகப்பெரிய நாட்டோட இளவரசன். இவனை ஒரு மந்திரவாதி இது போல கிளியா மாத்தி இந்த போல வச்சிருக்கான். அவன் உன்னை தேடி வந்ததுக்கு காரணம் அவனுக்கு விடுதலை கிடைக்கணும் அப்படின்றதுதான் இது போல உன்னிட்ட வந்திருக்கான். அவனுக்கு ஏதாவது உதவி பண்ணுமா அப்படின்னும் அவன் சொல்றாங்க. உதவி பண்ணிட்டு இந்த இளவரசனுடைய உதவியோட இந்த நாட்டுல உள்ள கொடூரமா ஆட்சி செய்யற இளவரசன் அயனை ஒரு தீர்வு கொண்டு வா அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்ப உடனடியா அவளும் இதை கேட்டு ரொம்ப சந்தோஷமா வரா. அதாவது இந்த கிளி ஒரு இளவரசன் அப்படின்னு. இப்ப அந்த மந்திரவாதி இருக்கும் அந்த இடத்தை நோக்கி அவன் நவர்றா. அவ போறா. இப்ப போய் பார்த்தா அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு காடு, அதுல ஒரு குகை. அந்த குகையில ஒரு சிறிய ஓட்ட போகுது. அந்த ஓட்ட வழியா உள்ள நுழைஞ்சு போறாங்க. இப்ப அங்க பயங்கரமான ஒரு மந்திரவாதி இருந்திருக்கிறான். என்ன தேடி நீ வருவன்னு தெரியும் அப்படின்னு அந்த பாம்பை மொத்தமா சிறைப்பிடிக்கிறான். சிறைப்பிடிச்சு உங்க ஐயால தான் எனக்கு சாவன்னு தெரியும், அதனாலேயே நான் உன்னை கொண்டுட்டேனா நிம்மதியா வாழலாம் அப்படின்னும் அவன் சொல்றான். இந்த இடத்துல அந்த கிளியும் பறந்து வருது. நீ வந்துட்டியா, நீ எல்லாம் வருவ அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னும் அவன் பேசிக்கிட்டே அந்த பாம்பை அவன் கொட்டத்தை நினைக்கிறான். இந்த இடத்துல தான் அந்த கிளி அவருடைய கண்ணை குத்துது. மேலும் அந்த துறவி சொல்லிருக்காரு, உன்னிடம் ஒரு பயங்கரமான சக்தி இருக்கு, அதை நீ என்ன நினைக்கிறியோ அப்படியே நீ மாறுவ அப்படின்னும் அவர் சொல்லிருப்பாரு. இந்த இடத்துல அந்த சக்தியை அவ உபயோகப்படுத்துறா. அதாவது அவ வாயை திறக்கிறா, அதோட வாயில நெருப்பு வரும்னு வேண்டிக்கிறா. இப்ப பயங்கரமா அந்த பாம்போட வாயிலிருந்து நெருப்பு வருது. இப்ப அந்த மந்திரவாதி எரிஞ்சிட்டு ஓடிட்டே இருக்கிறான். இப்ப அந்த மந்திரவாதிய அந்த பாம்பும் அந்த கிளியும் சேர்ந்து கொன்னுடுது. இப்ப திடீர்னு அந்த கிளியும் ஒரு இளவரசனா மாறுது. இப்ப அவன் நேரா அந்த நாட்டை விட்டு வெளில வரா. வெளில வந்துட்டு இப்ப நேரா அந்த அரசனிடம் போறான். அந்த நாடோட அரண்மனைக்கு போறான். அரண்மனைக்கு அந்த பாம்பு வேகமா சீற்றத்தோட கோபத்தோட போகுது. ஏன்னா அந்த துறவி சொல்றவரையும் அவளோட எவ்வளவு சக்தி இருக்குன்றது அவளுக்கு தெரியாது. இப்ப நேரா அரண்மனைக்கு போய் அங்க காவலர்கள் நின்று இருக்காங்க. அந்த காவலர்கள் எல்லாம் கொடுமைப்படுத்துறாங்களோ அவங்க எல்லாத்தையும் நிறைய பேர் கடிச்சு கொன்னுடுது. இந்த இடத்துல இளவரசன் அதெல்லாம் பாக்குறான். யார் இவ்வளவு கொடூரமான வேலையை பண்ணது, எப்படி இவ்வளவு கொடூரமான விஷயம் கொண்ட ஒரு பாம்பு இந்த அரண்மனைக்குள்ள வர முடியும் அப்படின்னு அவன் கோவப்படுறான். கோவப்பட்ட பிறகு திடீர்னு அந்த பாம்பு அவன் முன்னாடி நிக்குது. இப்ப உடைய ஆட்சிக்கு ஒரு முடி கட்டுறான் அப்படின்னு அவ ஒரு பெண்ணா மாற நிக்கிறான். இதை கண்டு நீ யாது அப்படின்னு அதிர்ச்சி ஆவறான். அந்த துறவி சொன்னாரு, பாம்பு மூலமா தான் எனக்கு சாவு வரும்னு. ஆனாலும் இந்த நாட்டுல உள்ள அனைத்து பாம்பையும் கொண்டுட்டேன். ஆனாலும் நீ மனித பிறவியா இருந்ததாலதான் எனக்கு தெரியாம போச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறான். நான் உன்னை இந்த நிமிஷமே முடிச்சு கட்டுறேன் அப்படின்னு அவன் இந்த பாம்பை கொல்ல நினைக்கிறான். ஆனாலும் அதுக்குள்ளே அவனுடைய உடலை சுத்தி அவன் கொன்றது. அவளும் நிரந்தரமான ஒரு பெண்மணியா மாறுறா. இந்த கொடூரமான இளவரசனை கொன்னாவே அவ நிரந்தரமான ஒரு இளவரசியா மாறுவா அப்படின்னு அவளுடைய பிறப்புல எழுதிருக்கு. இதனாலேயே அவனை கொன்ன அடுத்த நிமிஷமே ஒரு மனித பிறவியா மாறுறான். இப்ப அந்த துறவி நீ எப்பொழுதுமே ஒரு பெண்மணி தான் இருப்ப, இதுக்கு மேல நீ பாம்பா மாற மாட்ட அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்ப அந்த இளவரசனை மறந்துகிட்டு அவளுடைய வாழ்க்கையில சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். ஓகே, நம்ம இந்த வீடியோ எப்படி நினைக்கிறேன், மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.